ஒரு நிமிஷம், இந்த பாட்டு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. இதெல்லாம் பாடினவங்க இங்கே தான் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். யார் யாரெல்லாம் பாடினீங்க? கை தூக்குங்க. 1 2 3 4. நீ பாடினியா? அன்னபூர்ணி படத்துக்காக நீங்க 4 பேர். தமன் சார் மியூசிக்ல. ஆஹா ஆஹா. நயன்தாரா மேம் மூவிக்கு. ஆமா. சூப்பர். ஃபர்ஸ்ட் பாட்டே நயன்தாரா மேடம்க்கு. அருமடா, அருமை அருமை அருமை. ஓகே சரி, அப்புறம் வேற என்ன நல்லா வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு? சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன வித்தியாசமா என்ன பண்ண? அண்ணா, சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் நிறைய ஷோஸ் என்கொயரி வந்திருக்கு. சூப்பர் சிங்கருக்கு முன்னாடி எல்லாரும் சிங்கராக தான் தெரியும். பட் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் ஒரு பெர்ஃபார்மராக பார்க்குறாங்க. ஸோ ஷோஸ் வருது, ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ஸோ குட் நியூஸ் சூன். வா மை காட். ஓகே, நீங்க ஏதாவது சொல்லுங்க குட் நியூஸ். நான் வந்து ப்ரோக்ராம்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்லயும் போயிட்டு இருக்கு, வேற ஏதோ இடத்துல தூத்துக்குடி அங்கெல்லாம் கூப்பிடுறாங்க. சரி தம்பி, வெடி என்ன கலர் வெடி நீனா? அண்ணா எனக்கு வந்து மூவி சொல்லு, என்ன படம்? அது கதை மட்டும் சொல்லியிருக்காங்க. நேம் சொல்லலையா? சரி ஓகே. எனக்கு வந்து அது சீக்ரெட்டு. அது நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். அது ஒரு படம் தான். ஓ இந்த வயசுல நான் படமே பார்த்தது கிடையாது. படத்துல நடிக்கிறாங்க. சரி, அப்புறம் ஒரு படத்துல நடிச்சு முடிச்சாச்சு. ஒரு படத்துல நடிச்சு முடிச்சாச்சு. பேத்தியா நடிச்சு முடிச்சாச்சு. பேத்தியா நடிச்சிருக்கீங்க. ஓ மை காட். சரி சரி சரி. அப்புறம் வேற என்ன நடந்துட்டு இருக்கு? வேற ஏதாவது பண்றீங்களா நீங்க? நான் வந்து ஊர்ல ஷோஸ் போயிட்டு இருக்கேன். ஊர்ல ஷோ பண்றீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் சூப்பர் சிங்கர்ல தான் தமன் சார் வந்து சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஸ்ரீகாந்த் தேவா சாரோட மியூசிக்ல முருகனுக்காக ஒரு சாங் பண்ணேன் நானும் அக்ஷரானும். அப்போ பொங்கல் செலிப்ரேஷனில் வந்து நான் பிரதமர் ஐயா முன்னாடி நான் சத்யம் சிவம் சுந்தரம் அப்படின்னு ஹிந்தி டிவோஷனல் சாங் பாடினேன்னா இது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போனதுனால அவங்களோட தோளில் இருந்த ஷாலை வந்து எனக்கு போட்டு விட்டாங்க. சூப்பர். பிளெஸிங்ஸ் எல்லாம் கிடைச்சதுனா அதனால ரொம்ப ஹாப்பிடா. ஓகே, அண்ணன்யா சொல்லுங்க. சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல கிடைச்ச ரெகக்னிஷன்னால ஹாரிஸ் ஜெயராஜ் சார், உன்னிகிருஷ்ணன் சார், அப்புறம் யுவன் சங்கர் சார் முன்னாடி அவங்கள மீட் பண்ணி அவங்க சாங்ஸ் அவங்க முன்னாடி பாடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வெரி நைஸ். ஓகே, அப்படியே இந்த பக்கம் நீங்க என்ன சார் பண்ணீங்க? சூப்பர் சிங்கர் முடிச்சு கலர் வெடியான மாதிரி படம் மூவி நடிக்கிறேன். நான் படம் பேர் சொல்ல மாட்டீங்க. சொல்லு, நீங்க சொல்லணும்னா சொல்லுவேன், இல்லைனா வேண்டாம். ஓ, கேட்கறத பொறுத்து இருக்கு. அம்மா கிட்ட அதுவும் அம்மா கிட்ட தான் கேட்பியா? என்ன படம்லாம் சொல்ல மாட்டீங்களா? யாரு ஹீரோ யாரு ஹீரோயின்? அந்த 2 க்ளூ. அந்த 2 க்ளூ உண்மையாவேமா? சரி ஓகே விடு. விஜய் கூட ஆர்ஜே விஜய் கூட நடிக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் தான் அவரு. உங்களுக்கே தெரியும், அப்புறம் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. எனக்கு தெரியாதா? இதான் உங்களோட. எனக்கும் உனக்கும் தெரியும்டா. டிவி பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல? அது சொல்லிட்டீங்களா? அவ்வளோதான். அண்ணா நானும் நடிக்கிறோம். நீங்களும் நடிக்கிறோம். ஆமா, ஜிவி அங்கிள் தெரியுங்களா? அழகே அழகே டைரக்ட் பண்ணாங்க. அவங்க தான் ஹீரோ. ஓஹோ, அவங்க கூட நடிக்கிறீங்களா? தம்பி நீ என்னப்பா பண்ற இப்ப சூப்பர் சிங்கருக்கு அப்புறம்? வீட்ல நடிக்கிறியா படிக்கிற மாதிரி? இல்லைண்ணா, சூப்பர் சிங்கரோட ரெகக்னேஷன்னால எனக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வாய்ப்பு கிடைச்சிது நிறைய ஊரில். அண்ட் இன்னொன்று வந்து நான் பாடின பாட்டுலேருந்து அடியாரது யார் சாங் பாடினதுலேருந்து மியூசிக் டைரக்டர் சிற்பி சார் வந்து மெசேஜ் பண்ணார், சூப்பராக இருக்காங்க. அப்படியா? வெரி குட் வெரி குட். சொல்கிறாங்கண்ணா. சூப்பர் சிங்கரில் இருந்தப்பிள்ளே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் செம்மையாக இருக்குது. ஆமாம், நிறைய ஷோஸ் கிடைக்குது, நிறைய இடத்துல பாடுறதுக்கு. அதுக்கப்புறமா 2 ரெக்கார்டிங்ஸ் இருந்தது. அதுமாதிரி நிறைய ரொம்ப ஜாலியாக. சூப்பர்மா. உனக்குமா? ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்குன்னா நிறைய ஸ்கூல் காலேஜஸில் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் சூப்பர் சிங்கர்லேருந்து நான் பெருசாக சம்பாரிச்சதுன்னா, சூப்பர் சிங்கர் வரும்போது என் குரல் என் கதைன்னு தான் என்னோடய இசைப்பயணத்தை ஆரம்பித்தேன். பட் நான் வந்து சூப்பர் சிங்கர் முடிஞ்சு வெளியே போகும்போது அது மக்கள் குரலாக கேட்டுச்சு. அது எனக்கு லைஃப்லேயே வின் பண்ண மாதிரி இருக்குது. அதான் பெருசாக நான் சம்பாரித்தேன். ஓகே சிஜா. சூப்பர் சிங்கர் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஸ்கூலில் இருந்த நிறைய சப்போர்ட்ஸ் எனக்கு. ஏதாவது எந்த செலிப்ரேஷன் பண்ணாலும் என்னை பாட வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நான் தான் பாடுவேன். ஏதாவது கச்சேரினா என்னை கூப்பிடுவாங்க. சூப்பர். ஓகே ஓகே, எல்லா கிட்ஸுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. பியூட்டிஃபுல். ஓகேவா? அதே மாதிரி பாட்டு பாடுறது மட்டும் இல்லாமல் படிக்கவும் செய்யணும். ஓகேவா? ஓகேண்ணா.